நான் சார்ந்துள்ள தேவத்தை ஒன்றியத்தின் சார்பாகவும் மாவட்ட மையத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வணங்கி வரவேற்பு உரையினை நிறுத்துகின்றேன். இன்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநில மையத்தின் முடிவிற்கு ஏற்ப இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய 4வது மாவட்ட பேரவையினுடைய தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலில் தலைமையேற்று கொடியேற்றி வைத்த நம் மாவட்டத்தினுடைய தலைவர் கன்னிசாமி அவர்களே, அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானம் வாசித்த அன்பு சகோதரர் ரத்னம் அவர்களே, துவத்துறை ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு எஸ் செல்லமுத்து அவர்களே, செயலாளர் அறிக்கை வாசிக்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர் திரு கே இவன் சண்முகம் அவர்களே, பொருளாளர் அறிக்கையை வாசிக்க இருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொருளாளர் அக்கா சரோஜினி அவர்களே, இயக்கப்பாடல் இயக்கி நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இயக்கப்பாடல் என்றால் நம் மாநிலம் முழுவதும் ஒரு நீங்காத மாறாத ஒரு எழுச்சி பாடலை இயக்கப்பாடலை பாடி நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த அன்பு சகோதரர்கள் எஸ் ஆல்பர்ட் அவர்களே, ஏ ரத்தினம் அவர்களே, தீர்மானம் முன்மொழிவர் இருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் KRS மாரியப்பன் அவர்களே, தீர்மானத்தை வழிமுறை இருக்கின்ற ஒன்றியத்தினுடைய பொருளாளர் குணசேகரன் அவர்களே, திரு எம் மாணிக்கம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் கேவட்டை, திரு கே கணேசன் ஒன்றிய செயலாளர் அவர்களே, திருமதி பி மணிமேகலை மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே, ஏ சித்ரா ஒன்றிய செயலாளர் அவர்களே, திரு கே ஆர்மம் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே, திரு ராஜாங்கம் ஒன்றிய செயலாளர் அவர்களே, ஆர் செல்லையா ஒன்றிய செயலாளர் அவர்களே, எஸ் பெருமாள் ஒன்றிய தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள கண்ணங்குடி ஒன்றியத்தினுடைய தலைவர் எம் சண்முகம் அவர்களே, காலையர்கள் ஒன்றியத்தினுடைய தலைவர் சமஸ்தியான் அவர்களே, தேவட்டை ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் எம் ராமநாதன் அவர்களே, மானாமதுரை ஒன்றியத்தினுடைய தலைவர் ஆர் பிச்சை அவர்களே, எஸ் புதர் ஒன்றியத்தினுடைய தலைவர் ஏ பாலசாமி அவர்களே, சிங்கமலரை ஒன்றியத்தினுடைய தலைவர் பி மதியரசன் அவர்களே, கல்லூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் எம் தமயந்தி அவர்களே, சாக்கோட்டை ஒன்றியத்தினுடைய தலைவர் என் நாகராஜன் அவர்களே, இளையன்குடி ஒன்றியத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே, திருப்பத்தூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் எஸ் தேனமி அவர்களே, திருப்போணம் ஒன்றியத்தினுடைய தலைவர் கே செல்லையா அவர்களே, சிவகங்கை ஒன்றியத்தினுடைய செயலாளர் வி நாகலட்சுமி அவர்களே மற்றும் சிறப்புரையாற்றுவதற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு கே சீமச்சாமி அவர்களே, தமிழ்நாடு அரசு மற்றும் அங்கன்வாடி ஒன்றியத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு சங்கரநாராயணன் அவர்களே, நிறைவுரை ஆற்றி நம்முடைய அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய நிலைப்பாட்டினையும் மாநில நிர்வாகத்தோடு எவ்வளவு தொடர்பு உண்டாகும் என்பதை நமக்கு தெளிவுரையாற்றவும் தெளிவுரையாற்ற வருகைப்புரிந்துள்ள மரியாதைக்குரிய எஸ் ஜே கட்டபொம்மன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய ஆர் சுசிலா ஒன்றிய தலைவர் சிவகங்கை அவர்களே, அனைவரையும் மாவட்ட மையத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். ஒரே ஒரு மாவட்ட தலைவர் அனுமதியின் மூலமாக ஒரு சின்ன கருத்து, அதாவது எண்ணத்தை கொண்டாளுக்கும் ஒய்வுண்டா ஒய்வில்லை செய்கின்ற கொண்ட மகளுக்கு, இதை நம்மளுடைய முதல்வருக்கு பொருந்தும். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர்கள், நம்முடைய முதல்வர் எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஆயத்த மாநாட்டிலே நம்மளை என்ன சொன்னாங்க, அதற்கு உறுதி சொல்வதற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முன்னிறுத்து அவளை காணொலி காட்சி மூலமாக நம்மளுடைய முன்னால் தோற்றுவித்து அரசு ஊழியர் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகள் நமக்கு உறுதிமொழி சொன்னாங்க, உங்களுக்கு காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் எல்லாம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு உறுதுணையாக இருந்த
அரசு ஊழியர் சங்கமும் நமக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அரசும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அதனுடைய பலனை வெகு விரைவிலே அனுபவிப்பார்கள் என்பதை தெரிவித்து, நாம் தாய் சங்கம் அரசு ஊழியர் சங்கத்தை நாம் பெரிதும் நம்பியிருந்தோம். அந்த அரசு ஊழியர் சங்கம் நம்மளை கைவிட்டு விட்டார்கள். அதனை நாம் தூத்துக்குடி மாநாட்டிலே நாம் கண்டு பார்த்தோம். தூத்துக்குடி மாநாட்டிலே பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அன்பரசு அவர்களும் செல்வம் அவர்களும் அவர்கள் இருவரும் நினைத்திருந்தால் அந்த ஒற்றுமைப்படுத்தி அந்த சங்கம் முடியாமல் பார்த்திருக்கலாம். அதை அரசு ஊழியர் சங்கம் அது என்ன எதுக்காக சென்றானே தெரியல. அந்த அரசு ஊழியர் சங்கம் அந்த சங்கம் உடைபடுவதை வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். நம் சத்துணவு ஊழியர் சங்கத்தை ஒன்றுபடுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை தெரிவித்து, நாம் அரசு ஊழியர் சங்கத்தோடு எந்த நெருக்கத்தில் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு பூரா நாம் நின்று செய்தோமோ அதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அதே போல தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அவர் ஆட்சி பொறுப்பு கட்டில் வந்து அமர்வதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நாம் சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் அவர்கள் உறுதுணையாக இருந்து நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அந்த மதுரை மாநாட்டிலேயே அன்பரசும் செல்வமும் சொல்றாங்க, நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு பகிரங்கமாக சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, அதுதான் அது தலைவர்களுக்கு பேசுவாங்க. அதனால அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த வாய்ப்பு வழங்கிய தேவகோட்டை ஒன்றிய நிர்வாகிக்கும் தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அந்த பேரவை தமிழ்நாடு அனைத்து இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் செல்லப்பட்டவர்களை தோற்க உரையாடப்படுகின்றன. தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சிவகங்கை மாவட்ட 4வது பிரதிநிதித்துவ மாநாடு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கந்தசாமி அவர்களே, அறிக்கை வாசிக்க இருக்கக்கூடிய செயலாளர் அறிக்கை வாசிக்க இருக்கக்கூடிய புகழ் சண்முகம் அவர்களே, பொருளாளர் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கக்கூடிய சரோஜினி அவர்களே, மாவட்ட தீர்மானங்களை இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை, வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்களை, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய சிவகங்கை ஒன்றிய தலைவர் சுசீலா அவர்களை, இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தர இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் சீமசாமி அவர்களை, மாநில செயலாளர் சங்கரநாராயணன் அவர்களை, இம்மாநாட்டினை நிறைவு செய்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் கட்டபொம்மன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சிவகங்கை மாவட்ட மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே கிட்டத்தட்ட 35-40 வருடங்களாக இந்த அரசாங்கத்திற்கு கௌரவமாக ஒரு சத்துணவு அமைப்பாளர், சமையலர் என்ற அளவிலே சமூகத்திலே ஒரு மரியாதையாக இருந்து வாழ்க்கையை நடத்தி இன்று வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய கோரிக்கைகளை இன்னும் அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்துக்கிட்டேயோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டேயோ வேலை பார்க்குறேன்னு சொன்னாக்க அந்த வேலை பார்க்குறவர்களை கௌரவமாக நடத்த வேண்டியது அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களுடைய பொறுப்பு. அந்த வகையில்
தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிகளுமே மிகப்பெரிய அளவில் நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்னும் நம்முடைய கோரிக்கையை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல என்று வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த தள்ளாத வயதிலும் நான் பார்த்துட்டு இருந்த பணியில் ஏறி வர்றது எவ்வளவு பெரிய சிரமமாக இருக்கிறது. இப்போ அந்த அளவில் 30-40 வருஷம் இந்த அரசாங்கத்திற்கு நாம் வேலை பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்னும் இந்த அரசாங்கம் நம்மளை கௌரவப்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இந்த கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்பது 2000 என்பது இந்த சாதாரணமாக அந்த கிளை செயலாளர் ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கான காசு மாதிரி தான் இருக்கும் அவங்க கொடுக்குற காசு. அந்த அளவில் இன்னைக்கு வந்து நம்மளை அதாவது சத்துணவு ஊழியர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திய சங்கங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த போராட்டம் இன்னும் தொடர்கிறது. உண்மையிலேயே இந்த செயலாளர் அறிக்கையில் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். அந்த உண்மையிலேயே அது அந்த கவிதையை பாராட்டக்கூடிய விஷயம். அந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியில் சிறிய தீயை காற்று அணைக்கும், வலிய தீயை காற்று வளர்க்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே லேசாக அடுப்பு எரிஞ்சுக்கிறதாலோ இல்லை தீ பிடிச்சிருந்தாலோ காற்று வந்துட்டா அறந்து போயிடும். அதே பெரிய தீயாக இருந்தாக்க இன்னும் சுவாலை ஒட்டி எரியும். அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்ய வேண்டும். நான் கூட நீங்கள்லாம் வந்து இந்த அரங்கத்துக்குள்ளே வர்ற நேரம் அந்த யோசனை தான் எனக்கு வந்தது. இந்த அரசாங்கத்தை மிரட்டுகின்ற வகையிலே இப்போ ஏன்னா நமக்கெல்லாம் தேர்தல் கால வாக்குறுதிகள் ஏராளமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியராகவில்லை. நமக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் இன்னும் வழங்கவில்லை. அப்ப இது மிகப்பெரிய கோரிக்கை. இப்ப இந்த சத்துணவு ஊழியர்களுடைய ஓய்வூதியத்திலேயே ஒவ்வொரு சங்கத்தினுடைய கோரிக்கை வந்து வேற வேறாக இருந்தாலும் கூட இன்று அரசு ஊழியர்கள் அதிகபட்சம் குறைந்தபட்சமாக வாங்கக்கூடிய இந்த 6400 என்பது நமக்கு வழங்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை தான். அந்த வகையில் இந்த ஓய்வூதியமாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நாம் இன்னும் சளைக்காது போராட வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்திய அளவில் நடக்கக்கூடிய என்ன அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சாமானிய மக்களை எந்த வகையிலையாவது பாதிக்கத்தான் செய்கிறது. நீங்க சமீபத்தில் கொல்கத்தா உள்ள ஒரு மருத்துவ மாணவி, அதாவது முதுநிலை மருத்துவ மாணவி மருத்துவமனையில் அந்த சேவை செய்துகிட்டு இருக்கின்ற போது இரவு பாலியல் துன்புறுத்தலுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த கொலை நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. காலெல்லாம் அப்படி உடைச்சு வீசியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க, நீங்க அதில் நாம என்ன நினைக்கிறோம்னாக்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வெறி பிடிச்சி செஞ்சுட்டான் அப்படின்னு அதெல்லாம் வரக்கூடிய தகவல் எல்லாம் அப்படி இல்லை. அந்த மருத்துவமனையில கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மிக போலியாக இருக்கிறது. அப்ப அந்த மருந்து மாத்திரைகள் வந்து அந்த சாதாரண மக்களுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்ல வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த டாக்டர் வந்து அதை எதிர்த்து பேசியிருக்காங்க. அப்ப அதைத்தான் வன்மமாக வைத்து அந்த மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இங்கேயும் நம்ம ஒவ்வொரு குரலாக ஓங்கி ஒழிக்கின்ற போதெல்லாம்
அதுக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா இருந்தது இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அது கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் நான் கொடுத்த வாக்குறுதி ஒரு கோரிக்கை கூட நிறைவேறவில்லை. அப்ப கொடுத்த வாக்குறுதிகள் கிட்ட 95% நிறைவேற்றி விட்டோம் என்பது சரியான பதிலும் அல்ல, ஆரோக்கியமான ஒரு விவாதமும் அல்ல. அப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏதோ ஒரு வகையில நம்மளை பாதிக்கிறது. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு மத்திய அரசு போட்டுக்கக்கூடிய பட்ஜெட் அதுல கூட நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் அதனுடைய மானியம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்மளாம் சாதாரண நியூஸை கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சாதாரண இன்னைக்கு தேர்தல் வந்த பிறகு உடனடியாக 200 ரூபாய் கூட்டம் குறைக்க முடிஞ்ச ஒரு அரசாங்கத்தினால பல ஆண்டு காலமாக அந்த 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த அந்த கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைக்க முடியல. ஏன்? அப்ப ஏதோ ஒரு தனி நபருடைய இன்னைக்கு அந்த லாபத்தை நோக்கி அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் நீங்க கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லிக்கிருந்தோம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் டாடா பிர்லான்னு சொல்லிக்கிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மீறி இந்த வாரம் அதானி தான் இந்தியாவில் முதல் பணக்காரர் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 11,50,000 கோடி ரூபாய்க்கு மேல அவருடைய சொத்து என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு வந்து அவருக்கு தான் எல்லாமே கொடுக்கிறதுனா என்ன சாதாரண இன்னைக்கு சமீபத்தில் வங்கி அவருக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கடனா கொடுத்துருக்கு. அவரை பெரிய பணக்காரருக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கடனா கொடுத்துருக்கு வங்கிகள். அப்ப இதெல்லாம் நம்மளை பாதிக்காதுன்னு நாம நினைக்க முடியாது. ஒவ்வொரு விஷயங்களும் நாம் அடிப்படை இன்னைக்கு காய்கறி விலை இன்னைக்கு சந்தைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். 2 மடங்கு 3 மடங்காக அதிகரித்து இருக்கிறது. அரிசி விலை 10 ரூபாய்க்கு 20 15 ரூபாய் மேல அது தானே உயர்ந்துகிட்டு இருக்கிறது. வீடு கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இல்லை. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அரசியல்ல கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அரசியல் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமான நம்மளுடைய கொள்கையை நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அரசியலாக மாறி இருக்கிறது. அந்த வகையிலே அரசியல் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறது. உண்மையிலேயே நாம் வந்து இந்த அரசாங்கம் வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் செஞ்சோம். ஆனா அந்த சந்தோஷம் நமக்கு இன்னைக்கு நீடித்திருக்கிறதா என்றால் இல்லை. நிச்சயமாக இந்த சத்துணவு ஊழியர்களுடைய கோரிக்கை இன்னும் எந்த அரசாங்கத்தோடு அதை எடுத்து பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். அந்த கோரிக்கையெல்லாம் மிகப்பெரிய தேக்கங்களோடு இருக்கிறது. உண்மையிலேயே இந்த சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய அந்த நிதிநிலை அறிக்கை உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு தகவலுக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட தனி நபர் கடன் வந்து நான் பார்க்க வேண்டியது என்னன்னாக்க இந்த சங்கத்தை வழிநடத்துபவர்கள் ஒரு 4-5 பேர் தான் டெய்லி சங்கத்துக்காக அழைக்கிறார்கள். சங்கர நாராயணன், பழனிசாமி போன்றவர்கள் வந்து பழைய ஆளுங்க வந்து இன்னும் வந்து அதுக்கு லிங்க் ஆகலை. ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்களெல்லாம் அவரவர் சொந்த வேலையில் போய் நிற்கிறீங்க. ஆனால் நம்முடைய கோரிக்கை இன்னும் நிறைவேறவில்லை. அதனால் இந்த மாவட்ட மையத்துக்கு இன்னும் பழைய நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவருடைய சொந்த காசை கடனாக போட்டு செய்வதாக இந்த அறிக்கையில் இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் இந்த சங்கம் மூலமாக பளுவை குறைக்க முடியும். அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் வந்து
நம்ம இன்னைக்கு 4 வட்டங்களில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்று சிவகங்கை, காளையார் கோயில், மானாமதுரை, காரைக்குடியில் தான் இருக்குது. அப்போ மற்ற வட்டங்கள்லையும் அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கத்தை ஆதரிப்பதற்கான ஒரு தருணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் அதற்கும் உதவி செய்ய வேண்டும். இப்போ அந்த அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளாக சங்கர நாராயணன், கன்னிச்சாமி இருக்கிறாங்க, சரோஜினி எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த வகையில் அந்த மாநாடு வருகின்ற 7ஆம் தேதி தமிழ்நாடு அரசூழியர் சங்க கட்டடத்தில் தான் நடக்குது. உங்களுக்கு போகிற நேரம் அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறோம். அந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். உங்களுடைய கோரிக்கையும் அதில் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது என்ற வகையில் உங்களுடைய மாநாட்டினுடைய எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும், இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டினை இந்த துவக்கி வைத்து உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாத்தோழர்களே, தோல்கொடை ஆண்டில் தமிழ்நாடு அனைத்துறை ஊழியர் சங்கத்துடைய மாநில அவர்களுக்கு மாவட்ட அமைந்த தலைவர் நினைவு கொண்டு அடுத்தபடியாக செயலர் அருகே நம்முடைய மாவட்ட செயலாளர் புகழ்ச்சி அவர்கள் போது செயலர் பேசுவார். கன்னிச்சாமி அவர்களே, மாநாட்டிற்கு நிறைவுரை ஆற்ற வருகை வைத்துள்ள நம்முடைய மாவட்ட மாநில பொதுச் செயலாளர் அருமை தோழர் கட்டபொம்மன் அவர்களே, நிறைவுரை ஆற்ற வருகை வந்துள்ளார் நம்முடைய மாநில செயலாளர் அருமை தோழர் சங்கரநாராயணன் அவர்களே, நிறைவுரை ஆற்ற வந்துள்ள தோழர் சிவசாமி அவர்களே, இங்கே அஞ்சலி தீர்மானம் வாய்ந்து வரவுப்பை நிகழ்ச்சி கொடுத்துள்ள அவர்களே, இங்கே உரையாற்றி அனைத்துறை ஓய்வு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் செல்வமுத்து அவர்களே, பொருளாதார வாழ்க்கை இருக்கக்கூடிய பகவனி அவர்களே, இயக்கப்பாளர்கள் பாடம் உள்ள தோழர்களே, ஆசிரியர் செந்திராம் அவர்களே, தீர்மானம் தீர்மானம் மற்றும் இந்த அனைத்து ஊழியர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை கொடுத்துள்ள அனைத்து சங்கரம் மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தின் நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, ஊழியர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாவட்ட பேரவையின் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன். தோழர்களே, அறிக்கை வாசிக்கிறேன். மாவட்ட அறிக்கை எல்லாமே எழுதுனா எல்லாத்தையும் எழுதுனா 10 வருஷம் தோழர்களே இந்த தமிழ்நாடு வாழ்வாதாரத்துக்கான ஏதாவது ஒரு செயல்பாடு நிறைவேறிக்கா? பங்கம் இருக்கு, நிறைவேறிக்கா? கிடையாது. சும்மா சங்கத்துக்கு போறோம், பேசணும், வரணும் அப்படின்றதுதான் இருக்கு. இதே நிலை நம்ம வேலை பார்த்து 40 வருஷம் வேலை பார்த்து இன்னும் வாங்க முடியாத ஜிபிஎஃப்லாம் இருக்கு. அதை பற்றி இதுவரை இது இருக்குமா? அந்தந்த ஒன்றியத்தில் இந்த கண்ணமணி ஒன்றியத்தில் கல்யாணம் மாதிரி 35 இருக்கிறவங்க வாங்கி கொடுப்பாங்க. மற்ற ஒன்றியத்தில் எழுதுறதுக்கு கூட ஆள் இல்லை. அது போய் அதிகாரிகிட்ட சொன்னால் ரொம்ப புத்தகங்களாக சொல்கிறேன். அதிகாரிகிட்ட சொன்னால் ஃபண்டு இல்லை, நாங்கள் எழுதி அனுப்பணும்னா எழுதி அனுப்பணும்னா அது கம்ப்யூட்டப்பா எழுதி அனுப்பிட்டு என்ன செய்யலாம்? நாங்கள் வாங்க கண்பமாக வாங்க இப்போதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க. தோழர்களே, தங்க இல்லை தூரமாக நிற்கிறோம் இல்லை. தங்க இல்லைன்னா இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியாது. அது உறுதி. இந்த சங்கம்
ஆனால் இன்றைய அரசு, இன்றைய சங்கங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, தலைமைக்கும் பொறுப்புகளுக்கும் தான் இருக்காங்க. யாருமே ஊழியர்கள் துறைகளை போட்டி அவர்களுக்கான நிம்மதியான அந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான கோரிக்கைகளை எந்த சங்கமும் செய்யவில்லை. தோழர்களே, எல்லா சங்கமும் உணவு விட்டு கிடைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் ஒரே சங்கம் தான், அதிக எண்ணிக்கையில் உள்ள சங்கம். தோழர்களே, இதா பல வகையில பிரித்து அழுத்தாங்க. சத்துணவு சங்கம் 4 போச்சு, அரசு சங்கம் 3 போச்சு. அப்போ ஒவ்வொரு சங்கமும் பிரபு வச்சு கிடக்கு. பிரபு பட்டாத ஒரு சங்கம். இதுல என்னன்னா, நமக்கு கவர்மெண்ட் சங்கமும் இல்லை, தொழிற்சங்கமும் இல்லை. அப்ப அப்பா உட்பட்ட ஒரே சங்கம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் சங்கம். இந்த சங்கத்தை உழைப்பதற்கு ஏகப்பட்ட குளப்படிகள் நடந்துச்சு. ஆனால் இந்த சங்கம் போராட்டம்னாலதான் உங்களுக்கு பொங்கல் போனஸ் கிடைச்சிட்டு 500 ரூபா. எத்தனை பேர் 2 வருஷம் வச்சு வாங்கியிருக்கீங்க? பொங்கல் போனா அதுக்கு அதே ஆண்டு வாங்கினவங்க யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் தான் வாங்கணும். அந்த மாதிரி பொங்கல் போனஸ் வாங்கி கொடுத்த சங்கம் இந்த சங்கம் தான். தோழர்களே, இந்த சங்கம் ஒன்றுபட்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பெறப்பட்ட சங்கம், இலக்கப்பட்ட சங்கம். அதுக்கு சேயாக இருந்த உறுதுணையாக இருந்தது அரசு ஊழியர் சங்கம். இந்த சங்கத்தை பிளவுபடுத்துவதற்கு அரசியல்வாதிகள் முகத்தில் முன்னிலை போய் காக்க முடியாம வைக்க முடியா, கண்ணு தெரியாம பண்ணி போய் கொண்டு போய் இருக்க இந்த சங்கத்துல இந்த 40 ஆண்டுகள் வேலை பார்த்த இந்த ஊழியர்களுக்கான நன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சங்கம் எந்த சங்கமும் கிடையாது. அது ஒரே சங்கம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் போல. ஏன்னா செயலர் அறிக்கை என்னத்தை நாங்கள் பார்த்த வேலையை தான் சொல்ல போறோம். போகல ஆதலால் காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வரப்போகும் சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடியே ஒரு மின்னோட்டு வெட்டி இருக்கு. மத்திய சர்க்கார் புதிய பென்ஷன் இல்லாம பழைய பென்ஷன் இல்லாம ஒரு கோரிக்கை வச்சிருக்கான். குறைந்த பென்ஷன் 10,000 ரூபாய் ஏப்ரல் மாதத்திலிருந்து அமல்படுத்திருக்கான். அவங்க சொன்னதான் பொண்ணோடதான் இருக்கும். ஆனால் சொன்னதை புரிந்துக்கிட்டு அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு சத்துணவு ஊழியர் அங்கன்வாடி ஊழியர் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஓய்வூதிய சங்கத்தின் மூலமாக இறுதி கட்ட போர் தான். அந்த வகையில தோழர்களே, இந்த நிதிநிலை அறிக்கை நிதிநிலையவா இந்த வேலை அறிக்கையை உங்கள் முன் நம்ம பிரச்சனையே தீர்க்க முடியாம கிடக்கு. இதுல எதுக்கு அடுத்த பிரச்சனையை பேசணும்லாம் நினைக்க கூடாது. இப்ப சர்வதேச நிலைமையை பத்தி பேச போறோம். சர்வதேச நிலைமை உலகம் வந்தா நாட்டின் பொருளாதாரம் தீர்த்து போகும், மக்களுடைய வாழ்க்கைக்கு போகும், மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கான பொருள்கள் கிடைக்காது. அந்த அடிப்படையில தான் நாமும் நம்மை சார்ந்துள்ள மற்றவர்களையும் சிந்தித்து வைக்கப்பட்ட இந்த வேலையை இருக்கிறேன். இந்த வேலையை அறிக்கைக்கும் நம்ம ஊதிய உயர்வுக்கும் பெண்களுக்கும் என்ன இருக்குன்னா கேட்காது. தோழர்களே, நல்லா இருக்குங்க. எங்க ஒரு இது பக்கத்துக்கு நல்லா இருந்தா தான் உங்களை அவனோட தனம் தண்டை விட்டுக்கிட்டோம்னா நம்ம பெண்களை தீர்க்க முடியாம இருக்கு. அவனோட தனம் தண்டைட்டா ஒழுங்கா உட்காந்து எதிர்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் போல. அவன் வசதி வாய்ப்பு கேட்ப, அவன் பணத்துக்கு கேட்ப, அவன் ஆட்சியாளத்தை கைப்பற்றுவதற்கு தக்கன என்னென்னமோ செய்யறேன். ஓட்டுக்கு 5000, ஓட்டுக்கு 5000. இங்க உட்கார்ந்து இருக்க ஊழியர்கள் அத்தனை பேரும் 1 பைசா கொடுத்து வேலைக்கு வரல. இன்னைக்கு இந்த சத்துணவு அங்கன்வாடியோ வேலை வாங்குறதா இருந்தா அமைப்பாளர் வேலையோ அங்கன்வாடி ஊழியராக இருக்கிறத வேணா நினைச்சா அவன் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் கிடையாது. அவன் அந்த ஊர்ல ஒரு அரசியல்வாதி பிள்ளையா இருக்கணும், 5 லட்சம் கொடுக்கக்கூடியவா இருக்கணும். அப்பதான் இந்த வேலைக்கு வர முடியும். அவ்வளவு பெரிய இந்த மகத்தான வேலையை ஒழுங்குபடுத்தி கொடுத்த
ஆற்றலுள்ள தலைவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. யாரும் யாசம் கொடுத்து வேலைக்கு வரலாங்க. நம்மளோட போராட்டத்தின் மூலம் தோழர்களை நல்லா தெரிஞ்சுக்காங்க. போராட்டத்தின் மூலம் கூட்டத்திற்கு வேலை பார்த்த ஊழியர்கள் என்று சொன்னாங்க. அவங்களை தக்க வச்சோம். சாலை பணியாளர்களுக்காக கேட்கும் போராட்டங்களோடு சாலை பணியாளர்களை பாதுகாத்தோம். அந்த இப்போ நம்ம ஊர வளர்ச்சித்துறையில் இருக்காங்கல்ல பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர், அவருக்காக போராட்டம் தோழர்களே. ஆனால் இந்த அரசு ஊழியர் சங்கம் குறிப்பிட்டு நான் சொல்லணும், தோழமை சங்கங்களுடைய எல்லா போராட்டங்களையும் நம்ம இன்னும் போராட்டத்தை காட்டிலும் நமது போராட்டமும் வெற்றி அடையக்கூடிய சங்கம் தான். ஆனால் வெற்றி அடையவில்லை. நமக்கு பின்னால் அந்த ஊராட்சி செயலாளர் தோழர்களே அறிக்கை போங்க. இப்போ போயில அங்கே என்ன இருக்கு? நான் பார்த்த வேலையை அந்த கிராம அந்த எழுத்தர்களுக்கு ஊராட்சி செயலாளர்களுக்கு நம்ம கேட்ட சம்பளத்தை கேட்டாங்க. நம்ம கேட்ட சம்பளத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அரசு சொன்னான் பெற்றுத்தந்த சலுகைகள் எவ்வளவு? ஆக தத்துவ ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு தோல்மை சங்கங்களுக்கு கூட்டங்கள் சேர்ப்பதற்கும் கட்டணங்கள் கட்டுவதற்கும் நிதி கொடுப்பதற்கு நம்ம இருந்த ஒழிய நமது கோரிக்கை வென்றெடுப்பதற்கு எந்த சங்கமும் கிடையாது. அப்பேற்பட்ட சங்கம் தான் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வு சங்கம். அஸ்மார்த்த சங்கம் போல இதுவரை எந்த பொருட்களும் இல்லைங்க. நமக்கு வந்து போராட்டத்தில் யார் உதவி பண்றாங்களோ அவங்க ஏற்றுக்கிறோம். ஆகையால் எனது வேலையை செல்கிறேன். சர்வதேச நிலைமை ருச்சியா உக்ரைன் போ கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 ஆண்டுகள் நடக்குது. போல உக்ரைன் போர் தொடர்ந்து 2 ஆண்டுகள் நடக்கிறது. இஸ்ரேல் அரபு நாட்டில் இருக்கிறது யுத்தம் உலக யுத்தமாக மாறும் சூழ்நிலை. வங்கதேச உள்நாட்டு கலவரம் தமிழக மீனவர்கள் கடலில் சுதந்திரமாக மீன்பிடிப்பது சிக்கல். தமிழக மீனவர்கள் என்று இலங்கையை கடவுள் தமிழர்கள் இருந்தார். மற்ற கடல்களை கொடுத்தா இந்திய மீனவர்கள் அதே பிரிவினை இருக்கும் போல இங்க கொடுத்தா தமிழக மீனவர்களா, மற்ற கடல்களில் கொடுத்தா அவன் இந்திய மீனவரா. இப்போ நாங்கன்னா இந்தியாவுக்கு வேற எங்கேயுமா கொடுத்தான்? அதெல்லாம் நல்லா சிந்தித்து பாருங்க போல. உள்நாட்டு கலவரம் தமிழக மீனவர்கள் கடல் சுதந்திரமாக மீன்பிடிப்பது சிக்கல், மீனவர்கள் இறப்பு, விசைப்படகுகள் பறிமுதல் போன்ற நிலைகள், சீன இந்திய எல்லை பிரச்சனை, இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. இது போன்ற காரணங்களால் எரிபொருள் கட்டுப்பாடு, உலக பொருளாதார சரிநிலை, வேலைவாசி உழைப்பு போன்ற பிரச்சனைகள் உலகையே தீர்வுகளுக்கும் அபாயம். ஒரு பெண்கள் அறிவிக்கிறாங்க. இந்த அறிக்கை எழுதுறதுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அந்த அறிக்கையை சேர்க்க முடியலை. இருந்தாலும் அதை பிரித்து கொண்டு நாமும் முன்னேறுவதற்கான வழிகளை செய்கின்றோம். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாரதிய கூட்டணி அரசு ஏற்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்திட்டம், வக்பாரிய சட்டங்கள் இயக்கியுள்ளது. நீட்டர்வு குளறுபடிகள், மத்திய அரசு கவனப்பதற்குள்ள மாநில அரசை கட்டுப்படுத்தும் முயற்சி, இதுபோன்ற காரணங்களால் மக்கள் விரோத நடவடிக்கை, தேசிய நெடுஞ்சாலை, விமான நிலையங்கள், ரயில்வே துறை, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு பாதுகாக்கப்பட்டது போன்ற காரணங்களால் விவசாயிகள், தொழிலாளர்கள் போராட்டங்களை மத்திய அரசு கண்டுகொள்வதே இல்லை. விவசாய விளைபவர்களுக்கு கட்டுமான விலையை நிர்ணயம் செய்யாது. மக்கள் விரோத நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இந்த அரசு உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரான முதலாளித்துவ ஆட்சியாக மாறிவிட்டது. தமிழக நிலைமை ஐயா திராவிட மாடல் ஆட்சி சொன்னதை செய்வாங்க, செய்வதுதான் சொல்லுவாங்க, மற்ற எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படியா அவங்க திமுக ஆட்சியில் தேர்தல் கால அறிக்கையில் உங்களுக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு அவங்க கொடுத்த தேர்தல் கால அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கு போதுமான ஓய்வூதியம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க எத்தனை வருஷமாச்சு? ஏதோ செய்யறாங்க, மக்கள் நலத்திட்டத்தை செய்யறாங்க, வரவேற்கும். ஆனா கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை. எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட்டு இருந்தும் எதுவும் நடைபெறவில்லை. நிதி அமைச்சர்களைத்தான் மாற்றினார்கள், நிதி அமைச்சர் தான் மாற்றினார்கள். நமது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படவில்லை. தவிர
பழைய பென்ஷன் திட்டம் பற்றி எதுவும் கூடாது. அரசு மௌனம் சாதித்து வருகிறது. அனைத்து துறைகளிலும் போதுமான கால்பணிகள் நிரப்பவில்லை. ஓய்வு பெற்ற சட்டமும் அன்னமாடி நமக்கு கால்முறை ஊதியம், சட்டப்பூர்வ ஓய்வூதியம், மருத்துவ காப்பு பாதுகாப்பு இருந்தால் தினசரி செலவு உள்ளிட்ட இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் இதுவரை இந்த அரசு எதுவும் செயல்படவில்லை. ஆதலால் இந்த அரசு நமது மத்தியில் நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை பல வேலை காரணம் கண்ணெழுத்து போராட்டம் ஏற்படாத ஒரு ஸ்தாபனம் கண்ணெழுத்து போராட்டம். அந்த இடத்துல கண்ணெழுத்தியா இருந்து எனக்கு எனக்கு அந்த போராட்டம் மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு கண்ணெழுத்து போராட்டம் நடைபெறாத வரை ஸ்தாபனங்கள் ஏற்பாளர்களிடம் அறிக்கைகள் தயார் செய்யும். இதுவரை கண்ணெழுத்து போராட்டமும் நடைபெறவில்லை. மாநில மையம் வழிகாட்டுதல்படி மாநில மையம் கூறிய அந்த நடவடிக்கைகளை தான் நாங்கள் சென்று. ஆதலால் 7/8 என்பது 7/8/22 ஞாயிற்றுக்கிழமை காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சிவகங்கை மாவட்ட மாநாடு தோழர் பந்தரநாதன் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 12 ஒன்றியங்களில் 10 ஒன்றிய பிரதிகளில் 40 பேர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் மாநில பொதுச் செயலாளர் அருமை தோழர் மாயமலை, அனைத்து துறை ஓய்வூதிய சங்க மாவட்ட நிர்வாகிகள் தோழர் செல்லமுத்து, அருமை தோழர் வடிவேல் ஆகியோரும் ஒன்றியத்தில் உள்ள குறைபாடுகளை மாவட்ட தலைவர் பார்வைக்கு கொண்டு சென்ற குறைகள் களையப்பட்டுள்ளது. நமது கோரிக்கைகளை நிறைவேற நமது ஸ்தாபனத்தில் உறுப்பினர்களை உயர வேண்டும். தோழர்களே, அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் தெரிஞ்சுக்கணும். அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும். ஊழியர்கள் சங்கத்துக்கு வாரிய உறுப்பினர் ஆணையடா அவர் சங்க கோரிக்கைகள் வென்றெடுப்பது வெகு தூரம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் எஸ் கனிசாமி, மாவட்ட செயலாளர் கா கோசர்மா, மாவட்ட பொருளாளர் வி சரோஜினி, மாவட்ட துணைத் தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் தோழர் மாரியப்பன், தோழர் மணிமேகலை, தோழர் சாவித்துறை ராமாயணம். 18/8/2022 தூத்துக்குடி மாநில மாநாட்டில் நமது மாவட்ட தலைவர் சங்கரநாராயணன் அவர்கள் மாநில 3/1/2023 சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்துக்கு ஒரு வேலையில் 20 பேர்கள் கலந்துள்ளோம். ஆர்ப்பாட்டம் 6/2/23 மாநிலங்களிலே ஒன்றிய ஆர்ப்பாட்டம் 7 ஒன்றியங்களில் நடைபெற்றது. ஆயத்த மாநாடு 11/3/2023 சென்னையில் நடைபெற்ற ஆயத்த மாநாட்டில் 25 பேர் நேரத்தில் கலந்து கொண்டோம். 19/3/2023 சென்னை பனங்கல் மாளிகையில் கருப்பு கொடி என்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 25 பேர் கலந்து கொண்டோம். ஆர்ப்பாட்டம் 10/7/2023 காவல்துறை ஓய்வூதிய வழங்கக்கூடிய ஒன்றிய அரசு அனைத்து கிளைகளிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தேன். ஆட்சியரிடம் மாத்தர் 11/11/2020 பென்ஷனில் உயர்வு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்ட நமது துறை அமைச்சருக்கு ஆட்சியர் பரிந்துரை செய்து அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறோம். கூட்டு போராட்டம் பெண்கள் கவர்னர் கருத்து 9/1/2024 சிவகங்கையில் 10 அங்கன்வாடி சங்கங்கள் கலந்து கொண்டன. மொத்தம் 150 பேர். 21/2/2/24 அன்று சாகுமறை உண்ணாவிரதம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. அதில் ஒரு வேலைக்கு 25 பேரும், புகைவீட்டில் 25 பேரும், மொத்தம் 50 பேர் கலந்து கொண்டார்கள். 5/8/2024 காவல்துறை ஓய்வூதிய வேண்டி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெரும்பெரும் முறையில் நடைபெற்றது. எல்லா உரைகளிலும் சொன்னன. மாவட்ட செயல்களை இந்த காலகட்டத்தில் மாவட்ட செயல்கள் கூடியிருப்பாங்க. மாநில செயல்களை மாவட்டங்கள் இல்லாமல் மாநில செயல்களை தவறாக நடந்துள்ளார். சாவண அறிக்கை சாவண அறிக்கையில் நம்ம மாவட்டத்தில் 12 ஒன்றியங்கள் இருக்குது. இதில் 11 ஒன்றியங்கள் சிலைகள் இருக்குது. தொடர்ந்து மாவட்ட செயல்கள் கூட்டங்களுக்கு பெரும்பாலும் மானாமதுரை, கண்ணங்குடி, தேவகோட்டை, சிவகங்கை, காளையார்கோவில் ஒன்றிய உறுப்பினர்கள் அதிகம் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து
5 ஆண்டுகளாக நம்ம ஊழியர்களுக்கு எந்த பலன்களோ மற்ற கவிதைகளை கிடைக்கவில்லை. இதனால் கூட்டங்களுக்கு ஒரு ஊழியர்கள் கூட மாற்றப்பட்டுள்ளன. மாநிலமய முடிவுகளை சரியாக குறித்து சேலூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தன்னெழுச்சி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடைபெறவில்லை. அரசாங்கத்தை அசைக்கும் அளவிற்கு போராட்டங்கள் நடைபெறவில்லை. நமக்கு எந்த கவிதைகளும் கிடைக்காது. நமது கோரிக்கைகள் நிறைவேற மத்திய மாநில அரசுகள் மௌனம் சாதிக்காது. மத்திய மாநில அரசுகளுக்கு நோக்கத்தை முறியடிப்பதற்காக இயக்கங்களையும்